everyone, it's me Lavan. Welcome back to my channel. Last video நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்காக சிம்பிளான ஈஸியான ஒரு டிசைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிசைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் 5 வீடியோஸில் பிகினர்ஸ்க்காக சொல்லி தந்த எலிமெண்ட்ஸை வச்சு இந்த டிசைன் நான் போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்ட்ரிகேட் டிசைன் மாதிரி இருக்கணும், ஆனால் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு யோசித்தேன். அதனால தான் வந்து லாஸ்ட் 5 வீடியோஸ்லேருந்து எலிமெண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே லிங்க் பண்ணுறேன், ஹோல் பிளேலிஸ்ட்டுமே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸையுமே வந்து நீங்கள் டெய்லி வீட்டில் 50 to 60 டைம்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச 100 டைம்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக வெளியே கிளாஸ்க்கு போனீங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பைரல் எலிமெண்ட்ஸில் ஒரு 2 டிசைன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த 2 டிசைனையே வந்து கிட்டத்தட்ட 50 to 60 டைம்ஸ் அவங்க முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதே தான் நான் வீட்டில் பண்ண சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் நான் சொல்லி தந்த மாதிரி கோன் ப்ரிப்பேர் பண்ணாலும் இல்லை என்ன பார்த்தோ மற்றவங்கள பார்த்தோ நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் அந்த ஃப்ளூயன்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் நிஜமாகவே இந்த ஆர்ட்டை வந்து நல்லா கற்றுக்கிட்டு இதில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் இல்லை மற்றவங்க சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனப்படாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆர்ட்டில் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆக முடியும். இந்த வீடியோவை நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். எதுக்குன்னா இந்த வீடியோ வந்து நான் இந்த மெஹந்தி டிசைன் போடுறதுக்கு வந்து எனக்கு அரவுண்ட் 15 to 20 மினிட்ஸ் எடுத்துச்சு. அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபுல்லாமே காமிச்சா ரொம்ப போர் அடிக்கும். அதனால் வந்து நான் என்னென்ன எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் என்னென்ன எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை ஃபுல்லாக பார்த்த மாதிரியும் இருக்கும், ரொம்ப போரும் அடிக்காது, ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் போட்டது எல்லாத்தையுமே பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதுக்கப்புறம் அலைன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த டிசைன் போட போகிறேன்னு சொல்லிட்டு என்னோடய கேல்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அவுட்லைன் வரைஞ்சிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அது உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நான் ஃபுல் டிசைன் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. கவலைப்பட வேணாம், ஃபுல் டிசைன் காமிக்கலேன்னு. நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண எலிமெண்ட்ஸே தான் திருப்பி யூஸ் பண்ணியிருக்கேன். முடிச்சாச்சு. இந்த ஃபோல் டிசைன் முடிச்சிருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். That was it for today's video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and subscribe பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you so much for watching this video guys. Meet you in my next video. Ta-da!